கர்மத்தில் பாலுற்றுகிறார்கள். எல்லாம் நீயும் ஊற்றியிருப்பாய் என்ற நம்பிக்கையில்தான். மனைவி மகாலட்சுமியாக இல்லை என்பதற்காக நீ அவளுக்கு செய்ய வேண்டிய தர்மத்திலிருந்து பின் வாங்க முடியாது. நண்பன் நன்றி கெட்டவன் என்பதற்காக நீ உன் சுதர்மத்தை விட்டுவிடக்கூடாது. பெற்ற மகனை கர்மத்துக்கு பாத்தியப்பட்டவன் என்று ஏன் கூறுகிறார்கள்? குறைந்த பட்சம் ஒரு மனிதன் தன் மகனுக்காவது நல்ல கர்மத்தைச் செய்து சுதர்மத்தை நிறைவேற்றுகிறான். அதை மட்டுமே அவன் சுதர்மம் என்று கருதுகிறான். இது கடைசி பட்சமான சுதர்மம். வேறு ஒன்றுமே செய்ய முடியாத சராசரி மனிதனுக்கு அது கூட போதுமானதே. அவனைப் போலவே அவன் மகனும் தன் தகப்பனுக்கு கர்மத்தைச் செய்து சுதர்மத்தை நிறைவேற்றுகிறான். அப்படி செய்யாத பிள்ளைகளும் உண்டு. அவை பூர்வ ஜென்மத்தின் பாவச்சின்னங்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நானும் கண்ணனைப் போல் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன்தான். என் சுவிகாரத் தாயார் மரணப்படுக்கையில் இருந்தார்கள். ஏதோ ஒரு பிள்ளையை சுவிகாரம் எடுப்பதே கடைசி நாளில் கர்மம் செய்ய வாரிசு வேண்டும் என்பதற்காகத்தான். பள்ளி கொண்டுவிட்ட என் தாயாரின் அருகில் நான் 10 நாட்கள் இருந்தேன். மயக்க நிலையே நீடித்தது. மரணம் தாமதித்தது. இன்னும் 10-15 நாட்களாகும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். நான் சென்னைக்கு திரும்பிவிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு புதுச்சேரியில் நானும் இசையமைப்பாளர் விஸ்வநாதனும் உட்கார்ந்து எழுதிக் கொண்டிருந்தபோது மதியம் 2 மணிக்கு என் சுவிகாரத் தாயார் இறந்துவிட்ட செய்தி எனக்கு கிடைத்தது. என்னுடைய பெரிய கார் அப்பொழுது பழுது பார்ப்பதற்காகச் சென்றிருந்தது. தம்பி விஸ்வநாதனின் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். விஸ்வநாதனின் டிரைவர் முத்து ஒரு அற்புதமான டிரைவர். அவனும் வெகு வேகமாகத்தான் சென்றான். நான் வீட்டருகில் செல்லும்போது சடலம் இறுதி யாத்திரைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. சுவிகாரம் கட்டியுங்கூட கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாமற் போய்விட்டதே என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். 7 வயதான என் மகன் கொள்ளி வைக்க ஏற்பாடாகியிருந்தது. சடலத்தைத் தூக்க முயலும்போது நான் போய்விட்டேன்.